வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேலண்டர்ஸ் கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு ஆப்ஷனில் 4 வருஷம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் எந்த இயரில் 366 நாட்கள் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன கேட்க வராங்க? இந்த 4 வருஷத்தில் எந்த வருஷம் லீப் இயர், ஓகே, லீப் ஆண்டு. இப்படி டைரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக தான் அவங்க என்ன கேட்குறாங்க, 366 டேஸ்ன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு லீப் வருஷத்தில் எத்தனை டேஸ் இருக்கும்? 366 டேஸ் இருக்குமா? ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த 4 வருஷத்தையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது 1400, இது 1700, இது இயர் 2100, லாஸ்ட் ஆப்ஷன் அது இயர் 2400. இந்த 4 வருஷமே என்னது ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே 100ல் தானே முடியுது. அப்படின்னு என்ன சொல்லலாம்? இதெல்லாம் செஞ்சுரி இயர்ஸ். ஓகே, 100ல் தானே முடியுது எல்லாமே. அப்போ செஞ்சுரி இயர்ஸ், நூற்றாண்டுகள். ஓகே, இப்போ ஒரு நூற்றாண்டு, ஒரு செஞ்சுரி இயர் லீப் இயராக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? அது 400ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். புரியுதா? 4ஆல் இல்லை, 400ஆல். இப்போ அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி தான் 400ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் டி, இயர் 2400 தான். இருந்தாலும் நம்ம மற்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ 1400 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதை 400ஆல் டிவைட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிமைண்டர் வரும். ஸோ 3 டைம்ஸ் தான் போகும், 1200. பேலன்ஸ் பாருங்கள், 200 வருஷம் வருது. இப்போ பி ஆப்ஷன் பாருங்கள், 1700. இதை 400ஆல் டிவைட் பண்ணுங்க, 4 4s are 16. உங்களுக்கு 100 வருஷம், 100 ரிமைண்டராக வருது. இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், 2100. இதை 400ஆல் டிவைட் பண்ணுறப்ப 5 டைம்ஸ் தான், 2000. இங்கேயும் ஒரு பேலன்ஸ் 100 வருஷம் வருது. அப்போ நீங்கள் பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்க 2400 நீங்கள் 400ஆல் டிவைட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ரிமைண்டரே வராது, மீதியே வராது. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற ஒரே நம்பர் ஆப்ஷன் டியில் இருக்க 2400 தான். அப்போ ஆப்வியஸாக ஆப்ஷன் டி 2400 தான் என்ன இயர்? லீப் இயர். கிளியராக இருக்கா? அப்போ இதில் தான் 366 டேஸ் இருக்கும். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.